ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கிராம்பு, இஞ்சி, எலுமிச்சம்பழம் இதை வச்சு ஒரு அருமையான வீடியோ பார்க்க போறோங்க. நோய்கள் இல்லாத மனிதர்களே இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நோய் நமக்கு வந்துகிட்டு தான் இருக்குது. நமக்கு இருக்கிற நோய் மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க தான் இப்பெல்லாம் நிறைய பேர். ஆண்களுக்கு ஆண்மை தன்மை இல்லாம அது குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இதெல்லாம் வெளியில சொல்றது கூட ரொம்ப வெட்கப்படுவாங்க. ஆண்களுக்கு ஆண்மை தன்மை இல்லாமல் பெண்களுக்கு மலட்டுத்தன்மை, இதை டாக்டர்கிட்ட கூட சொல்றதுக்கு ஒரு விதமா நினைக்கிறாங்க. மற்றவங்ககிட்ட சொன்னா என்ன நினைப்பாங்களோ அப்படின்ற ஒரு மன தாழ்மையில அவங்க யாருக்கிட்டையும் சொல்ல வெட்கப்படுறாங்க. அதாவது இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒண்ணுங்க. நீங்க கரெக்டா இதை ஃபாலோ பண்ணுங்க. வயது வந்த எல்லா ஆண்களுமே இதை சந்திக்க வேண்டியதா தான் இருக்கும். ஹார்மோன் உற்பத்தியில ஏதாவது குறைபாடு இருந்தது அப்படின்னா பாலியல் உணர்ச்சி ரொம்ப குறைவாகத்தான் இருக்கும். தாம்பத்திய ஆர்வமே இல்லாம இருப்பாங்க. ஒரு சிலருக்கு சிறுநீர் கழிக்கும் போதே வெளியாகும். இன்னும் சிலருக்கு உடலுறவுக்கு முன்னாடியே முந்துதல் பிரச்சனை இருக்கும். விந்தணுக்குடைய தரமும் எண்ணிக்கையும் ரொம்பவே குறைவாகத்தான் இருக்கும். இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு குழந்தை பெற்றெடுக்கிறதுலையும் பிரச்சனையாகுங்க. பெண்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கருப்பை பலன் இல்லாமல் இருக்கும். மலட்டுத்தன்மை பிரச்சனை இருக்கும். இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் போக்கத்தான் ரத்தத்தோட அளவு உங்களுக்கு அதிகமா இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா இந்த பிரச்சனைகள் இருக்காது. பிறப்புறுப்புக்கு தேவையான ரத்த ஓட்டம் இருக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு எளிதா தீர்வு கிடைச்சிருங்க. அதாவது இந்த மாதிரி பிரச்சனைகளை நீங்க எளிதாக தீர்க்கும் போது உங்களுக்கு 80 வயதிலும் பலம் வாய்ந்த குதிரை போல தாம்பத்தியரோட ஈடுபட முடியும். அதாவது இஞ்சி எடுத்துக்கோங்க, 1 இன்ச் அளவு இஞ்சி எடுத்துக்கோங்க. மேல உள்ள தோலெல்லாம் நீக்கிட்டு நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. இதை ஒரு டம்ளர் சுடு தண்ணி வச்சுக்கோங்க. வெதுவெதுப்பான சுடு தண்ணி வச்சுக்கோங்க. அதுல 1 இன்ச் அளவு இஞ்சி எடுத்து மேல உள்ள தோலை நீக்கிட்டு அதை லைட்டா சின்ன உரல்ல போட்டு தட்டி அந்த தண்ணியில போட்டுருங்க. இதை நீங்க அதுல போட்டு நல்லா கலக்கிக்கோங்க. இந்த இஞ்சி பாத்தீங்க அப்படின்னா ரத்தம் நல்லாக இருக்குங்க. நன்றாக, அதாவது சர்க்குலேஷன் நல்லா நடக்கிறதுக்கு இந்த இஞ்சி நமக்கு உதவியா இருக்கும். ஹார்மோன் சுரப்பியை தூண்டும், பாலியல் உணர்வை தூண்டுங்க. அடுத்து கிராம்பு எடுத்துக்கோங்க. ஒரு 3 கிராம்பு எடுத்துக்கோங்க. அதையும் லைட்டா தட்டி இந்த சுடு தண்ணியில போட்டுக்கோங்க. இதுவும் பாத்தீங்க அப்படின்னா ஹார்மோன்களை தூண்டுங்க. இதில் உள்ள காரத்தன்மை தாம்பத்திய உறவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். அதே மாதிரி லெமனும் எடுத்துக்கோங்க. 1/2 லெமன் எடுத்துக்கிட்டா போதும். அதை ஒரு 1/2 லெமன் ஜூஸை அதில் புழிஞ்சு விட்டுருங்க. புழிஞ்சு விட்டுட்டு 3யுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிருங்க. ஒரு 1/2 மணி நேரம் அது அப்படியே இருக்கட்டும். அப்புறமா நீங்க எடுக்கணும். 1/2 மணி நேரம் ஆனா வெயிட் பண்ணியே ஆகணும். இந்த லெமன் பாத்தீங்க அப்படின்னா நம்ம உடம்புக்கு ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும். உடம்புக்கு நல்ல தெம்பையும் கொடுக்குங்க. இது ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு அப்புறமா எடுத்து நீங்க வடிகட்டி எடுத்துக்கோங்க. நல்லா ஃபர்ஸ்ட்ல மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிடணும். அப்புறமா நீங்க எடுத்து வடிகட்டி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அது கூட தேன் இல்லைன்னா நாட்டு சக்கரை அந்த மாதிரி கலந்து குடிக்கலாம். அப்படியே குடிக்கணும்னாலும் குடிக்கலாங்க. இதை தாம்பத்திய உறவுல ஈடுபடுறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி குடிக்கணுங்க. இந்த மாதிரி குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு தாம்பத்திய உறவு சிறப்பானதா அமையும். ஆண்களுக்கு அந்த தாம்பத்திய சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறவங்க இந்த மாதிரி நீங்க எடுத்துக்கணும் போது தாம்பத்திய உறவுல எந்த பிரச்சனையும் இருக்காது. ஆண்களுக்கு ஆண்மை தன்மை அதிகரிக்கும். விந்தணுக்குடைய எண்ணிக்கையும் தரமும் உங்களுக்கு அந்த இதை பெருக்கி கொடுக்கும். மொத்தத்துல அந்த தாம்பத்திய உறவுல உங்களுக்கு அதாவது தாழ்வு மனப்பான்மை இருக்கிறவங்க இந்த மாதிரி தாம்பத்திய உறவுல ஈடுபடுறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி நீங்க இதை குடிக்கணும். அதாவது குடிக்கிறதுக்கு முன்னாடி அதை நீங்க 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி ரெடி பண்ணி வைக்கணும். ரெடி பண்ணி வச்சு அதை நீங்க தாம்பத்திய உறவுல ஈடுபடுறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி குடிக்கணும். இந்த மாதிரி குடிச்சு வரும்போது உங்களுக்கு தாம்பத்தியம் தொடர்பான எந்த பிரச்சனையா இருந்தாலும் உங்களுக்கு அதாவது நல்லா சிறப்பானதா முடியும். நீங்க உடலுறவுல ஈடுபடுறதுக்கு தேவையான அனைத்து சக்திகளையும் கொடுக்கக்கூடியது இந்த கிராம்பு, இஞ்சி, லெமனுங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.